ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்தீங்களா கத்தாழையிலேருந்து பூ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு சிலவங்க பார்த்துருப்பீங்க, ஒரு சிலவங்க பார்த்துருக்க மாட்டீங்க. கத்தாழையிலேருந்து இங்கே பாருங்கள், ஒரு ஸ்டெம்ப்பு மாதிரி வந்து அப்படியே கத்தாழை பூ பார்த்துக்கிறீங்களா? இங்கே பாருங்கள். இது வீட்டுக்கு வந்தால் நல்லதா என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனால் இந்த மாதிரி எனக்கு பூ வந்திருக்குது கத்தாழையில். பாருங்கள், நல்லா கத்தாழையில் அந்த இதுலேருந்து ஒரு ஸ்டெம்ப்பு இது மாதிரி எனக்கு வருஷம் வருஷம் இந்த மாதிரி ஒரு பூ பூக்குது இந்த கத்தாழையில். தெரியுதுங்களா? ஒரு ஸ்டெம்ப்பு மாதிரி வந்து அதுலேருந்து அப்படியே கத்தாழை பூ பூக்குது. சரிங்களா? இது வந்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த பூ வந்து இதில் வந்து அரைச்சி நம்ம ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. பியூட்டி பொருளுக்கும் இது யூஸ் ஆகும், பியூட்டிஷியன் பொருளுக்கும் யூஸ் ஆகும் இந்த கத்தாழை பூ. ரெண்டாவது வந்து சிலவங்க வந்து காட்டில் வர கத்தாழையை வந்து அதில் இருக்கிற பூவை வந்து பொரியல் மாதிரி பண்ணி சாப்பிடுவாங்க. எங்கள் ஊர் சைட்லலாம் பார்த்துக்கோங்க, பூ வந்துருக்கு. ஆனால் ரொம்ப ரேர் தான் இந்த பூ வந்து வர்றது வந்து கத்தாழையிலேருந்து பூ கிடைக்கணும்னா கொஞ்சம் ரேர் தான். பார்த்துக்கோங்க. அப்படியே துளசி பாருங்கள் எவ்வளோ பூ பூத்துருக்கு. இதை என்ன பண்ணணும், இது விதையோடு இருக்கும் இந்த துளசியெல்லாம். அப்படியே கிள்ளி இதை இது மாதிரி போட்டு விட்ருங்க. கீழேயே ரீயாக உங்களுக்கு இன்னொன்று செடிங்க நிறையா வளரும். இந்த செடி பெரிய செடி போன பிறகு இந்த சின்ன செடிங்க ஷார்ட் ஆகும். துளசி அப்படியே ரிட்டன் வந்துக்கிட்டே இருக்கும் நம்மளுக்கு. இந்த துளசியில் வந்து அகைன் கிடச்சிக்கிட்டே இருக்கும். இன்னொன்று செடி பாருங்கள் எவ்வளோ துளசி செடி பாருங்கள். அதை இதுவை கிள்ளி இந்த இதுவை அந்த விதை எப்படி இருக்குது இல்லையா, இதை கிள்ளிட்டு இந்த செடி உள்ளே இப்படி போட்டு வச்சிங்கன்னா, இந்த கீழே போட்டு வச்சிட்டிங்கன்னா, இந்த மாதிரி மண்ணிலே இதை போட்டுட்டிங்கன்னா அந்த விதையை அப்படியே பட்டு இந்த செடி மறுபடியும் வளரும். இது கூட பாருங்கள் நல்லா ஆரோக்கியமாக நிறைய செடிங்க வளரும். அப்புறம் மல்லி சொன்னேன் இல்லையா, இந்த சீசனுக்கு பாருங்கள் மொட்டு. இது வந்து பனி சீசனில் மட்டும்தான் எனக்கு இந்த பூ பூக்காது. மறுபடியும் இப்போ பூத்து அடங்கி நான் இதெல்லாம் கட் பண்ணி வச்சேன். கட் பண்ணி விட்டு மறுபடியும் இதில் பாருங்கள் ஒரு கொத்தாக மொட்டுங்க. இந்த மாதிரி மல்லி வந்து நம்மளுக்கு கட் பண்ணி விட்டோம்னா மறுபடியும் வரும். பூத்து முடிஞ்ச பிறகு மறுபடியும் ஒரு வாட்டி கட் பண்ணி விடணும். அப்படியே பூத்துருக்கு. ஒரு பூ நம்ம நல்லா எவ்வளோ பெருசு பட்டன் ரோஸ். அதே தான் இந்த ரோஸ் செடியும் பாருங்கள், ஒன்றுத்துலேயும் எவ்வளோ மொட்டு நிறைய மொட்டு பாருங்கள். அது மாதிரி நமக்கு ட்ரிம் பண்ணி விட்டோம்னா இந்த மாதிரி ரோஸ் கூட அழகாக பூக்கும். எவ்வளோ மொட்டு வந்திருக்குது பாருங்கள், எக்கச்சக்கமாக மொட்டு இருக்குது. இந்த இதெல்லாம் கூட அப்படியே மொட்டு வருது. பிஞ்சிலேருந்து துளூர்லேருந்து அப்படியே மொட்டுங்க நிறைய வரும். சரிங்களா? இன்னும் செடிங்களை நல்லா வளர்க்குறதுல இருக்குது. நம்ம அதுக்கு தண்ணி மட்டும் கரெக்டான வேலைக்கு ஊற்றினா, இது வந்து சங்குப்பூ சொன்னேன் இல்லையா, வராகிக்கு சிவபெருமானுக்கெல்லாம் இந்த சங்குப்பூ வந்து நல்லா தேவை. இது கூட நல்லா பூக்கும். இது கூட நான் சின்ன தொட்டியில் தான் வச்சுருக்கேன். இதை வந்து ட்ரிம் பண்ணி விட்டிங்கன்னா இது நல்லா நிறைய பூ பூக்கும். கத்தாழை பூ பார்த்திங்களா, இதை காமிக்கிறதுக்கு தான் மெயினாக உங்களுக்கு எடுத்தேன். எப்படி இருக்குது கத்தாழை பூ? நீங்கள் இந்த கத்தாழை பூ வந்தால் என்ன அர்த்தம்னு சொல்லுங்கள். சரிங்களா? பாய்.